ஆமாம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நேற்று நைட்டு பூரா இருந்து இதை தான் ஒட்டிக்கிட்டு கிடந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. கண்மணியும் எனக்கு ஹெல்ப் பண்ணா, நான் தனியா ஒன்றும் பண்ணல. நல்லா இருக்குங்க கண்மணி, அழகா இருக்கு பத்துக்க. அப்புறம் தொட்டில் கேட்டேல்ல, இங்க பாரு ரெடி பண்ணியாச்சு. ஏங்க இது சின்ன பொண்ணு கொண்டு வந்ததுல? ஆமா, அதுல லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். பாப்பாவை போட்டதுக்கு அப்புறமா லைட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஆமாங்க, அதுலயே லைட் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். நீ வரும்போது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அம்மா, அந்த போட்டோல நான், நீ, அப்பா, நம்ம 3 பேர் மட்டும்தானே இருக்கோம். பாப்பாவையும் அந்த போட்டோல வைக்கணும்ல? ஆமா. அப்ப நம்ம நாளைக்கு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோ எடுத்து அதுல வைப்போமா? அப்புறம் நான் மட்டும் நிக்கக்கூடிய போட்டோ எடுத்துட்டு நானும் பாப்பாவும் நிக்கக்கூடிய போட்டோ வைக்கணும். கண்மணி, இப்பவே பாப்பாக்கு போட்டோ எல்லாம் எடுக்க கூடாது. ஒரு 6 மாசம் போட்டோம், அப்புறமா நம்ம போட்டோ எடுத்து வைக்கலாம், சரியா? சரி. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்கு. எங்க நீங்க கடையில போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. கிச்சன் எல்லாம் எப்படியோ இருக்கு, நான் க்ளீன் பண்ணி எடுத்து போடேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுமா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். டெய்லி ஒரு அக்கா கிட்ட வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கிளீனிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்களா, அந்த அக்கா கிட்ட வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். டெய்லியும் உன்னால முடிஞ்சா நீ சாப்பாடு பண்ணு, அப்படி இல்லைன்னா நானே காலையில சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். எங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். நீ பாப்பாவை ஃபர்ஸ்ட் தொட்டில போடுமா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரி. போட்டாச்சு. எங்க அவ கொஞ்ச நேரம் உறங்கட்டும். நீங்க கடையில போயிட்டு ஒரு பாக்கெட் பால் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? இப்போ எதுக்கு பால்? ஏங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டீயை குடிச்சு எனக்கு நாக்கே ஒரு மாதிரி இருக்கு. வீட்டில் உள்ள நல்ல இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு ஒரு டீ போட்டு குடிக்கணும் போலே இருக்கு. நீங்க பால் வாங்கிட்டு வாங்க, கண்மணிக்கும் பால் ஆற்றி கொடுக்கணும்ல? சரி, எனக்கும் உன் கையில டீ குடிக்கணும் போலே இருக்கு. பாப்பா உறங்கிட்டு தானே இருக்கா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். இப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் மக்களே, பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. என் பிள்ளை கூட விளையாடி பேசி எவ்வளவு நாளாச்சு பத்திய மக்களே. ஆமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். என் தங்க பிள்ளை, இன்னைக்கு நீ அம்மா கூட கட்டில படு. அப்போ பாப்பா அந்த தொட்டில தானே படுத்திருப்பா, அவ அதுலயே படுத்துக்கிடட்டும். நீ இன்னைக்கு அம்மா கூட தூங்கு. சரிம்மா. அம்மா, நான் கொஞ்ச நேரம் சியானா கூட போய் விளையாடட்டா? இங்க பால் ஆத்தி வச்சுட்டு என்ன கூப்பிடுங்க. சரி மக்களே, போயிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஓட்டிங் ஒன்று போட்டிருப்பேன், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. குட்டி பாப்பாக்கு ஒரு 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. இனியா, நிலா, அப்புறமா ஐஷு, 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பேருக்கு நிறைய ஓட்டு வருதோ அந்த பேர் தான் பாப்பாக்கு வைக்க போகிறோம். இப்போல்லாம் என்னால் கரெக்டாக வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கிடைக்கிற டைமில் தான் நான் வீடியோ எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாகவும் என்னால் பண்ண முடியறதில்ல. ஒரு 10 நிமிஷம் வீடியோ நான் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோவே நான் எடிட் பண்ண ஆரம்பிக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் இருந்து எடிட் பண்ண முடியாது, மொபைலெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால தான். வீடியோ சரியாக போடாதனால நம்ம வீடியோஸுக்கெல்லாம் இப்போ வியூஸே போகிறதில்ல, சப்ஸ்கிரைபர்ஸும் வர்றதே இல்லை. நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் எல்லாரோட கமெண்ட்டும் பார்க்குறேன். ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நான் மறுபடியும் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்ல? என்னால் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, அதனால தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேனல்லையுமே வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுடுறேன். ஒரு 1 வீக் எனக்கு டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஓகே ஆனது அதுலேயும் நான் ரெகுலராக வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் இந்த சேனலில் ஒரு 2 வீடியோவாச்சும் டெய்லி போடணும்னு நினச்சிருக்கேன், அதனால தான் அதில் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த சேனல்லையும் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோவாச்சும் போஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். எல்லாரும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம பேருக்கு ஓட்டும் பண்ணிடுங்க, ஏன்னா அடுத்தது பாப்பாக்கு நேமிங் செரிமனி வைக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் பேரை சூஸ் பண்ணி வைங்க. நேமிங் செரிமனி வீடியோ என்னைக்கு போடுக்கணும் அன்னைக்கு வரைக்கும் எந்த பேருக்கு நிறைய ஓட்டு வந்திருக்குன்னு பார்த்து அந்த பேரை தான் வைப்பேன். அது வரைக்கும் நீங்கள் ஓட்டிங் பண்ணலாம். நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணலாம்? யூடியூப்ல ஏதாச்சும் பார்ப்போம், ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுவோம். என்ன இன்னைக்கு மழை வராமல் இருக்கு, மேகமெல்லாம் இருட்டிகிட்டே வருது, ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. இன்னமும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க. சரி, நம்ம யூடியூப்ல பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்கு? தோசை மாவு இருக்கு, தோசை மாவை வச்சு என்ன பண்ணலாம்? கேரட்டு கிடக்கு, மரி வெங்காயம் கிடக்கு. சரி, அப்போ நம்ம இன்னைக்கு தோசை மாவை வச்சு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். மழையும் பெஞ்சிச்சுன்னா குழிப்பணியாரம் பண்ணி நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாராச்சும் செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அது ஒரு நாள் தானே பண்ணுவோம்.
என்ன இவன் இன்னைக்கு வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருக்கால இருக்கு, அதிசயமாலாம் இருக்கு. வசந்தி சொல்லுங்க. வசந்தி ரொம்ப தலைவலிக்கு, ஒரு டீயும் காஃபியும் போட்டுதாயேன். தலைவலிக்குனா கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து தள்ளி வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். 24 மணி நேரமும் ஃபோனு நியூஸ் பேப்பரு டிவின்னு இருந்தால் தலைவலிக்க தான் செய்யும். உனக்கு இப்போ ஒரு டீயும் காஃபியை போட்டு தர முடியுமா? கடும் சாயனாலும் பிரச்சனை கிடையாது. வெளியே போய் குடிக்கலான்னு தான் பார்த்தேன். மழைக்கு இருட்டிட்டு வர ஆள் இருக்கு. நல்லா மழை அடித்து ஊற்றும் தான் நினைக்கேன். அதனால தான் வெளியே போடல. பால் இருக்குன்னா ஒரு பால் சாயா போடி, இல்லைன்னா ஒரு கடுங்காப்பியாவது போட்டுதா வசந்தி. இம்மா அந்த ஃபோனுக்குள்ளே என்னதாம்மா இருக்குது இப்படி பார்த்துட்டு இருக்க? ஏன் அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள என்னதான் இருக்கு 24 மணி நேரமா அதையே பார்த்துட்டு கிடக்கீங்கன்னு கேட்கும்போது இப்படி தானே இருப்பீங்க நீங்களும். அதில் உருப்படியாக ஏதாவது 4 விஷயங்களை நம்ம உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுலயே அப்படிதான். நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். ஏம்மா வயசு 10 40 45 வயசு ஆகல உனக்கு, இன்னுமா உனக்கு சமையல் பண்ண தெரியல? யூடியூப்ல பார்த்து என்னம்மா சமைக்க போற நீ? துவாசை மாவி இருக்கு, அதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்படியே ஒரு சேனல்ல பார்த்துட்டே இருந்தேனா நானே அப்படியே ஒரு டிஷ்ஷை வந்து கற்பனை பண்ணி எடுத்தேங்க. இன்னைக்கு அதை தான் செய்ய போறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மாய பழந்துட்டு நிற்கேரு? நீயா ஒரு டிஷ்ஷை உருவாக்கி எடுத்தேன்னு சொன்னீங்க. அதை போய் நானும் பிள்ளைங்களும் இன்னைக்கு நைட்டு சாப்பிடணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன். ஏங்க இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது. என்னம்மா அடுத்த யோசனை? நானும் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், நடக்க மாட்டேங்குது. ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், அதுவும் சரி வராது. பேசாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன? நல்ல சமையல் எல்லாம் சூப்பராக பண்ணி யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டு நானும் ஒரு பெரிய ஆளாக வரலான்னு இருக்கேன். என்ன எப்படி என் யோசனை சொல்லுங்க பார்ப்போம். ஏம்மா தாயே, வாங்கிட்ட டீ காஃபி கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அடுப்படி பக்கமே போகாது நீ குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போறியாம? உனக்கு தான் சமையல் பண்ண பிடிக்காதே, அங்கேருந்து இங்கேருந்து கிண்ணத்தை கொண்டு போய் வாங்கி தானே தின்னுட்டு கிடப்ப. நீ குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட போற. ஏங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா வருமானம் வரக்கூடிய விஷயம்லாம் நல்ல சூப்பராக வீடியோ எல்லாம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் வேலைக்கு போக தேவையே இல்லை. யூடியூப் சேனல்லே நல்லா காசு வருமாங்க. ஆமாம் ஆமாம், யூடியூப் சேனலில் நல்லா கோடி கணக்குக்கு தரவா, ஓடி போ. காசு வரும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வசந்தி. எல்லாரும் சொல்லுவாங்க 1 லட்சம் வரும் 10 லட்சம் வரும்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அதில் போட்டு நேரத்தை செலவழிக்காம போ. பிள்ளைங்களுக்கு எதாவது சமையல் பண்ணி எனக்கு ஒரு காஃபியை தான் போட்டு தலைவலிக்கு போகலாம். நம்ம உருப்படுறதுக்கு ஒரு வழியை காமிச்சா அதுலேயே ஏதாவது நெகட்டிவாக பேசிட்டு வர வேண்டியது. உருப்படுறதுக்கு நீங்கள் என்ன விட மாட்டீங்க. வசந்தி, சம்பாதிக்கணும்னா எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா? உனக்கு தான் நல்ல தையல் தைக்க தெரியுங்களா? ஒரு மிஷினை வாங்கி போடேன், தச்சுக்கோ. எல்லாருக்கும் தச்சு கூடி ட்ரெஸ்லாம். பியூட்டி பார்லரில் வைக்கணும்னு சொன்னீங்களா? பியூட்டி பார்லர் வைக்க அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய பூட்டிஸும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு பியூட்டி பார்லரில் சேர்த்து விடுக்கேன், அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போவோம். இல்லைன்னா துணி கடை, ஜுவல்லரி, ஹோட்டல்னு நிறைய இருக்குது. அங்கெல்லாம் வேலைக்கு நின்னா கூட மாதம் ஒரு 15,000 to 20,000 கிடைக்கும். என்ன ஒன்று நீங்கள் அந்த அளவுக்கு கேவலமாக இடப்படாதீங்க. ஏம்மா அப்போ அங்கெல்லாம் வேலைக்கு நிற்கக்கூடியவங்களாம் கேவலமா? ஏங்க நான் நல்லா படிச்சிருக்கேன். நல்லா படித்து நல்ல வேலைக்கு தான் நான் போவேன். வாங்கிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. கடுங்காப்பி போட்டு தருவியே மாட்டியா? ஆமாம், இன்னைக்கு உமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாலாமே. எல்லாரும் அங்கே தான் நின்னாவே இவ்வளோ நேரம். நீ ஏன் போகல? ஏன் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை பார்க்க போறதுக்கு எல்லாவளையும் என்ன கூப்பிட்டாங்களா? என்ன யாரும் கூப்பிடலாம். மதிக்காத இடத்துக்கு போகக்கூடாதுங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். உன்னை கூப்பிடலைன்னா இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது. இப்படியே இருந்தால் நல்லது தான். நாளைக்கே அவ்வளோ கூப்பிட்டான்னு துள்ளி குதிச்சுட்டு வீட்டிலேருந்து போக தான் போகிறா. போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வயத்தெல்லாம் காயப்பட வேண்டியதாக இருக்குது. ஊராக போய் எதையாவது சாப்பாடை வாங்கிட்டு வந்து நமக்கு தருவா. வீட்டில் என்னைக்குமே சமையல் பண்ண போனா இதில் யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிக்க போகிறாளாம். என்ன பாடுபட போகிறனோ நானும் பிள்ளைங்களும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வசந்தி, வெளியே பாரு, ஒரே மேகமூட்டமாக இருக்கு பத்தியா? ஆமாம் இருக்கும். இல்லை வசந்தி, எப்பவும் மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி இருக்க பத்தியா வெளியே? ஒரு ஆவி எனக்கும் கிடையாது, ஒரு மனுஷ பிள்ளைங்களும் வெளியே கிடையாது. இருட்டிக்கிட்டே வருது மழை பெய்யுதுக்கு. ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குல்ல? சும்மா இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி. என்ன இப்படி இருட்டி கிடக்கு? திடீர்னு மழைக்கு இருட்டிட்டு வந்திருக்க. யாரையுமே வீட்டுக்கு வெளியே காணதுக்கில்ல. இந்த நேரத்துல எல்லாரும் வெளியே இருந்து பேசிட்டு இருப்பாளுவோ. இன்னைக்கு மழை மேகமா இருக்குன்னா என்னமோ தெரியல, ஒருத்தையிலையும் காணதுக்கு இல்லையா? இம்மா தனியா போவதுக்கே பயமா இருக்கு. நான் வேற பெரிய இவ கணக்கு நான் இதுல இறங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்பா மழைக்கு முன்னாடி ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. இவரு வந்தாச்சா இல்லையான்னு தெரியல. இந்த பிள்ளை வேற வீட்டுல தனியா இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ராத்திரி கரண்டையும் கட் பண்ணி போட்டுருவான். எப்படி தான் உறங்க போகிறோமா? நல்ல மழை பெஞ்சுன்னா குளிரும், இல்லைனாக்கா வெக்கையாக இருக்கும். எப்படி உறங்கணுமோ தெரியல. இல்லைன்னா கட்டிலதுக்கி வெளியே போட்டு படுப்போம். இன்னைக்கு அதுவும் முடியாதுன்னு தான் நினைக்கேன். இந்த பால் வேற சூடாக மாட்டேங்க. அம்மா வரதுக்கு முன்னாடி டீ போட்டு வைக்கலான்னு பார்த்தா நடந்த பாடு இல்லை. மக்களே, இம்மா வந்துட்டியா? ஆமாம் மக்களே, ஒரே மழை மேகமாக இருக்கு. ஓடியே வந்திருக்கேன்.
ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துல இருட்டிட்டு ஒரு மாதிரி வந்துச்சு. மழை பெய்யும்னு நினைச்சேன். நான் பயந்துட்டே இருந்தேன் கரண்ட் போயிருமோ என்னமோன்ட்டு. உங்க அப்பா எங்க வரவே இல்லையோ? என்ன தோட்டத்துல இருந்து? இல்லம்மா, அப்பா அப்படியே வந்துட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு டீ குடிச்சிட்டு வரேன்னு வெளியே பண்ணாவ. இந்த மனுஷனை கொண்டு துவாத்தாச்சு. மழை நல்லா அடிச்சு ஊத்துன்னு தான் நினைக்கேன். இந்த நேரத்துல வெளியே போயிருக்காரு பாரு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க? நான் அப்பா கிட்ட டீ போட்டு தாரேண்டமா சொன்னேன். அப்பா இந்த கடையில டீ குடிச்ச மாதிரி இருக்காதுல. நீ இப்ப வருவேன்னு சொன்னியா? அதான் உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வெங்காய பஜ்ஜி போடலான்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காய பஜ்ஜி போட போறியா? ஆமாம்மா, நல்ல மழை பெய்யுதுல, அதான் சூடா டீயும் வெங்காய பஜ்ஜியும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏம்மா, ஒரு 10 நிமிஷம் ஏறி உனக்கு சூடா போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மக்களே, அப்ப நீ டீ எல்லாம் போட்டு வை. அம்மா போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். சரிம்மா. இம்மா, உமாத்தையும் பாப்பாவும் வந்தாச்சா? ஆமா மக்களே, இப்பந்தான் வந்தாவ. சரின்ட்டு அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஓடி வரேன். வெளியே வந்து பார்த்தா மழை மேகமா இருக்கு. நல்ல மேகம் இருட்டி கிடந்துட்டுக்க. எப்படி ராத்திரி நல்ல மழை பெய்யும். வாரத்துல துணியெல்லாம் துவைச்சு போட்டிருந்தேன் மக்களே. எல்லாத்தையும் எடுத்து போட்டியா? ஆமாம்மா, எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சாச்சு. என் பிள்ளை டீ போட்டுட்டு நீ போயிருந்து படி மக்களே. உனக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமாம்மா. சரி, நான் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். நீ டீயை போட்டு போய். சரி. மழை வேற பெய்ய போகுது. இந்த ஆளு எங்க போய் கிடக்குன்னு தெரியலையே. நீ அப்ப இன்னைக்கு அங்க படுக்க போகலையே பூமாரி? இல்லம்மா, இன்னைக்கு நான் இங்கே படுக்கனே. சரி சரி. இந்த பால் வேற சூடாகி தொலைக்க மாட்டேங்குது. என்ன சூடாயிடுச்சு? பஜ்ஜியை போட்டு எடுத்துட வேண்டியதான். நைட்டு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும். நல்லா எடுத்து போட்டிட்டு உறங்கலாம். என்னாடி வெக்கையா இருக்கு. மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும்.